அவன் கரம் தூரிகையை நோக்கி நீண்டது. அவள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க சிற்பியின் மார்பில் பேனா கத்தியை வைத்து அழுத்தினான் ஹரி. தூரிகையின் விழிகள் சிற்பியின் விழிகளை பார்த்தது. அதில் வேதனையின் கோடுகளை கண்டவள், பிளீஸ், நான் சொன்னேனே, அவருக்கு உணர்ச்சி இருக்கு, அவருக்கு வலிக்கும், அவர் எதுவும் பண்ணிடாத. தூரிகை கூறும்போது அவள் விழிகள் கசிந்தன. தெரியுதுல, அப்பாடாம அசையாம நில்லுடி. ஒரு விஷம புன்னகையை உதிர்த்தவனின் கரம் அவள் மார்பை நோக்கி நீண்டது. விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்ட தூரிகை சிற்பி என்று கத்தியை விட்டாள். பின்னாலேயே ஆ என்று ஹரி கத்தும் சத்தம் தூரிகையின் செவியில் வந்து வீழ்ந்தது. தூரிகை விழிகளை திறந்து பார்த்தாள். சிற்பியின் வலுவான கரத்திற்குள் சிக்கி நொறுங்குகிறது ஹரியின் கரம். டேய், வலிக்குதுடா, சிற்பி விடுடா என்று ஹரி கத்த அவன் கரத்தை விடுவித்தவன் போடா வெளிய என்று கத்தினான். இடியென முழங்கிய அவனது குரலை கேட்டு ஹரியும் தூரிகையும் நடுங்கினர். சிற்பியின் கரம் மீண்டும் செயலிழந்து கீழே வீழ்ந்தது. ஏசியிலும் வேர்த்து போன ஹரி கதவை திறந்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். தூரிகை ஓடி வந்து கதவை சாத்தி தாழிட்டு விட்டு திரும்ப கை கால்களை சிரமப்பட்டு அசைக்க முயல்கிறான் சிற்பி. அவன் முகத்தில் வலியின் கோடுகள். அதையும் மீறி தன் கையையும் காலையும் அவன் அசைக்க முயல்கிறான். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே படுக்கையில் இருந்து மெல்ல எழுந்தவன் வலது காலை நீட்டி கீழே வைத்தான். அதை அங்கும் இங்கும் அசைத்த பின் இடது காலையும் எடுத்து கீழே வைத்தான். இரு கால்களையும் அங்கும் இங்கும் அசைத்தவன் மெதுவாக எழுந்து நின்றான். ஆனால் கீழே வீழ்ந்து விட்டான். தூரிகை ஓடி வந்து அவனை பிடிக்க முயல, தள்ளி நில்லு, கோபமாக கத்தினான். அவள் பயந்து விலகி நிற்க மெதுவாக எழுந்தவன் இப்போது நேராக நிமிர்ந்து நின்றான். இரு கைகளையும் வேகமாக அவன் சுழற்றவும் ஆரம்பித்தான். இப்போது அவனது கரங்களும் கால்களும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அவன் விழிகள் கோபமாக தூரிகையை பார்த்தது. ஒருத்த தொட வந்தா இப்படிதான் பார்த்துட்டு நிப்பியா? காலை தூக்கி ஓங்கி ஒரு உதவிட வேண்டாம்? உன்னுடைய வீரமும் வீரவசனமும் படுக்கையில விழுந்து கிடக்கிற என்கிட்ட மட்டும்தானா? அவள் அருகில் வந்தவன், என்ன பாட்டு பாடுன? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையனா? அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பாடுனியே. நானே, அது நானே. தொட வந்தவனு ஓங்கி ஒரு உதச்சிட்டு இந்த பாட்டை அவன் முன்னாடி பாட வேண்டியது தானே? அப்படி நீ பண்ணிருந்த உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். அது இப்படி கை கால் விளங்காம படுத்து கிடக்கிறவங்க கிட்ட தானே உன் வீரத்தை காட்டுவ. சரி, அதையெல்லாம் விடு, இப்ப ஏன் முன்னாடி பாடு. அவள் நடுங்க ஆரம்பித்தாள். அவளை இழுத்து படுக்கையில் தள்ளிய சிற்பி, நீ சொன்ன மாதிரி என்ன குணமாக்குனது வைத்தியருடைய ட்ரீட்மெண்ட் இல்ல, உன்னுடைய ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். எழ முயன்றவளின் கழுத்தை பிடித்தவன், என்ன குணமாக்குனது யார் தெரியுமா? உன்னுடைய இந்த உதடுகள். இந்த உதடுகள்ல இருந்து வெளியில வந்த என்ன கோபப்படுத்தின